ஃபேக்டர். ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஃபாலோவிங் ஏபி. ஏபி என்ன கொடுத்துருக்காங்க? அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன் 1/15, 1/12, 1/10 அண்ட் ஸோ ஆன். எவ்வளோ? 11 டேர்ம்ஸுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சம் கண்டுபிடிக்கணும். 11 டேர்ம்ஸுக்கு சம் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதான் வந்து கிவன் ஏபி. இப்போ இதுலேருந்து ஏ என்ன? ஃபஸ்ட்டு டேர்ம் 1/15. காமன் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்க போகுது? 1/12 மைனஸ் 1/15. ஸோ இப்போ காமன் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இங்கே எப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம், இதை எப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 15 மைனஸ் 12 டிவைடட் பை திரும்ப இது ரெண்டையும் கீழே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த வேல்யூ மாறாது. இப்போ 12 இன்ட்டு 15 எழுதுறப்ப இருக்கும் 3/12 இன்ட்டு 15 இருக்கும். நீங்கள் அடிச்சுக்கலாம். இது 3, 5 3s are 15. இப்போ கீழே என்ன வரும் அப்படின்னா மேலே ஒன்று தான் இருக்கும் பேலன்ஸ். அப்போ 1/60. திஸ் இஸ் வாட் அ காமன் டிஃப்ரென்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு எத்தனை டேர்ம் கொடுத்துருக்காங்க? n ஈக்குவல் டு 11 டேர்ம்ஸ். 11 டேர்ம்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஃபார்முலா என்ன? சம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா Sn ஈக்குவல் டு n/2 2a ப்ளஸ் n-1 இன்ட்டு d. ஓகே. இப்போ Sn ஈக்குவல் டு என்னங்கிறது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 11 டேர்ம்ஸ் டிவைடட் பை 2. 2a டூ இன்ட்டு 1/15 ப்ளஸ் n இஸ் 11, 11 மைனஸ் 1 இன்ட்டு dங்கிறது 1/60. தென் Sn ஈக்குவல் 11/2 இது 2/15 ப்ளஸ் இது 11 மைனஸ் 1 10 இன்ட்டு 1/60. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 11/2 2/15 இது என்ன ஆகிடும்? 0 0 கேன்சல் பண்ணிட்டா 1/6 அப்படின்னு கிடைக்கும். 1/6. ஸோ Sn ஈக்குவல் டு 11/2. இதே முதல்ல மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ பண்ணால் என்ன இருக்கும்? 6 × 2 12, 15 × 1 15 டிவைடட் பை எப்படி மல்டிப்ளை பண்ணிக்கலாம்? 15 × 6 அப்படின்னு எழுதலாம். ஸோ Sn ஈக்குவல் டு 11/2. மேலே என்ன இருக்கும்? 11 12 + 15 27 கீழே 15 × 6ன்னு இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து அடிச்சுக்க முடியும். கிளாஸ் இது பண்ணலாம், டிவைட் பண்ணலாம். 9 3s are 27, இங்கே 5 3s are 15, திரும்ப 3 3s are 9, 2 3s are 6. ஸோ இது போல் பண்ண முடியும். ஸோ Sn ஈக்குவல் டு 11/2. மேலே என்ன இருக்குது? 3 இருக்குது. கீழே வந்து 5 × 2 10. ஸோ அப்படியே மல்டிப்ளை பண்ணலாம். 11 × 3 33, 2 × 10 20. That is 33/20 is the sum of the given arithmetic progression.